காலைதோறும் புதியவை. தேடி வந்த தெய்வம். மே 13. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10. உங்கள் வாழ்க்கை வீழ்ச்சியடைவதைப் போல நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? தோல்விகள், சோதனைகள், மனவலிகள் மற்றும் குற்ற உணர்வு ஆகியவற்றால் நீங்கள் வேட்டையாடப்படுவது போல உணர்ந்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் தீர்மானங்களை செய்ய முயற்சித்திருக்கலாம். தேவாலயத்திற்கு செல்லலாம். உங்கள் வேதாகமத்தை படித்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இன்னும் வெறுமையாகவும் உதவியற்றவராகவும் தகுதியற்றவராகவும் உணர்ந்திருக்கிறீர்களா? நான் ஏன் மாறவில்லை? எனக்கு ஏன் இந்த உணர்வு என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். எலன் வைட் நம்மை எச்சரிக்கிறார். சாத்தான் மாறு வேடத்தில் மிகவும் திறம்பட செயல்பட முடியும். அவன் இல்லை என்ற கருத்து எங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அங்கெல்லாம் அவன் மிகவும் பரபரப்பாக இருக்கிறான். அது உண்மையல்லவா? நமது எதிரி நமது அறியாமையில் செழித்து வளர்கிறான். நமது கவனச்சிதறல்களை பயன்படுத்துகிறான். நமது இதயங்கள் பாதுகாப்பற்றதாக இருக்கும்போது பதுங்குகிறான். இயேசு இதை மத்தேயு 12 மற்றும் லூக்கா 11 தெளிவாக விவரித்தார். ஒரு அசுத்த ஆவி ஒரு நபரை விட்டு வெளியேறி அவர்களின் இதயம் காலியாக இருப்பதை காணும்போது சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது தன்னைவிட மோசமான 7 ஆவிகளுடன் திரும்புகிறது. இறுதி நிலை முதல் நிலையை விட ஆபத்தானது. ஏனென்றால் நாம் அடிக்கடி வீட்டை சுத்தம் செய்கிறோம், ஆனால் கிறிஸ்துவை அதில் வாழ ஒருபோதும் அழைப்பதில்லை. பாவத்தை வெளியே தள்ளுகிறோம், ஆனால் கதவை திறந்து விடுகிறோம். கெட்டதை அகற்றுகிறோம், ஆனால் தேவ பிரசன்னத்தால் அதை நிரப்ப மறந்து விடுகிறோம். வெறுமையை சாத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறான். ஆனால் நண்பர்களே, இயேசுவில் நம்பிக்கை இருக்கிறது. லூக்கா 19:10 கூறுகிறது, மனிதகுமாரன் இழந்து போன மனிதர்களைக் கண்டு அவர்களை மீட்கவே வந்தார். சாத்தான் அழித்து விட்டு செல்வதை இயேசு தேடி மீட்டெடுக்கிறார். நாம் பரிபூரணமாகும்படி அவர் காத்திருக்கவில்லை. அவர் நம்மை நம் குழப்பத்திலும் நம் போதையிலும் நம் இரட்டை வாழ்க்கையிலும் நம் வேதனையிலும் காண்கிறார். இன்று உங்கள் உள்ளம் காலியாக இருக்கிறதா? அதை இயேசுவால் நிரப்புங்கள். அவரை உங்கள் இதயத்தில் நிரந்தரமாக தங்க அனுமதியுங்கள். சாத்தான் அழித்துவிட்டு போனாலும் இயேசு தேடி வந்து ரட்சிப்பார். ஜெபம். தீய ஆவிகளை வெளியே விரட்டி என் உள்ளத்தில் வாழ்நாளெங்கிலும் தங்கிட வாருமையா. ஆமேன்.